என் பேர் கௌதம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னோட வாழ்க்கை சீசல் நாள் 33. காலம்பர நேரம் இருந்துச்சோன்னே முதல் வேலையை பாத்திரங்களா கழுவிட்டு ஸ்பைடர் மேன் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குளியில போட்டு வந்துட்டு சைஸா 2 தோசை சுட்டு சாப்பிட்டு 10 நிமிஷம் முன்னதாகவே வேலை கிளம்பி போயிட்டேன். அதே மாதிரி வேலை முடிச்சு வந்தோடனே நேரம் ஒரு டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயும் 2 தேங்காய் பிஸ்கெட் சாப்பிட்டு முடி வெட்டலாம் ஒரு கடைக்குள்ள பூந்தேன். முதல்ல ஒரு கடைக்கு போயிட்டு முடி வெட்டலாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நான் ஒரு பொறுமைசாலிங்கனால ஒரு அரை மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு முன்னாடி ரோலிங் சேர்ல இருந்த நண்பர் முடி வெட்டதை விட்டுட்டு பிசினஸ் கால் பேசிட்டே இருந்தாரு. நானே சரி வெப்பாருன்னு பாக்குறேன், அவர் வைக்கிற மாதிரி தெரியல. ரைட், நான் வர சொல்லிட்டு அந்த கடைக்கு நேர் எதிராக இருக்கிற கடையில போடுறேன். அந்த கடைக்காரன் நம்மளை சைஸா ஒரு லுக்க விட்டாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க ஒரு கட்டிங்க போடுங்க சொல்லிட்டு அருமையான ஒரு கட்டிங்க போட்டு ரூமுக்கு வந்து குளியில போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காடி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நம்ம மாமூலா போற கடைக்கு போயிட்டு இன்ஜின் ஆயில் ஃபில்டருக்கு பதிலா ஏர் ஃபில்டர் வாங்கிட்டு ஒர்க் ஷாப் போயிட்டேன். ஒர்க் ஷாப் போய் இன்ஜினை திறந்து பார்த்தா 1.25 லிட்டருக்கு வேண்டிய இன்ஜின் ஆயில் ஒரு 100 மில்லி கூட இல்ல. எனக்கு மினி ஹார்ட் அட்டாக்ல இல்ல, அல்ட்ரா மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ். இன்னும் 2 நாள் இப்படி ஓட்டி இருந்தா வண்டி காயலாம் கனெக்டா போயிருக்குன்னு எனக்கு ஒரு அட்வைஸ் போட்டு ஆயில் மாத்தி கொடுத்தாங்க. அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு அடுத்து எங்க போறேன்னா ஒரு அருமையான குளியில போட்டு கூட்டு வருவேன். வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு ஜம்முன்னு ஒரு குளியில போட்டு நேரா ரூமுக்கு வர வழியில 2 சப்பாத்தி சாப்பிட்டு இன்னைக்கான கதை முடிஞ்சு. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாளை சந்திக்கிறேன். இணைப்பில் இருங்கள்.